இது நல்லா இருக்குல்ல? அபி, உண்மையாவே இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. என்ன சார் பார்க்குறீங்க? இவங்களுக்கு செயின் காட்டுங்க. ஓகே சார். மாணிக்கம், உனக்கு அபிதான் வேணும்னா நீ போய் அவளை கன்வின்ஸ் பண்ணணும். உன் லவ் அவளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண, புரிய வச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. அதில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அபி எப்பவுமே என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும். எனக்கு அது மட்டும்தான் தேவை. யூ காட் இட்? ஸோ அப்போ இந்த கார்டு உனக்கு தேவைப்படாது இல்லையா? சொல்கிறா. நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதில்ல? இல்லைன்னா இப்போ என்கிட்ட கேளு, எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். அதை விட்டுட்டு இன்னொரு தடவை இதே மாதிரி வழியெல்லாம் மறிச்சிட்டு இருந்தேன்னு வை, அப்புறம் நான் வாயால் பேசிட்டு இருக்க மாட்டேன், அடிப்பேன். ஏண்டா பிறந்தோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு உன்னை அடிப்பேன். நாராயணா, என்னடா சொல்லிட்டு போறாங்க? அண்ணே, இது கூடவா நான் தெரில. உங்களை அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண வச்சு லவ் பண்ண சொல்றானே. பாட்டி நாங்க ஐயா சில்லறை இல்லையா? பரவாயில்ல, வச்சுக்கோங்க பாட்டி. அடுத்த காலம் எங்களை மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு அபிசார்பாவே நீங்க பூ கொடுங்க. நீங்க மகராசனா இருப்பீங்க ஐயா. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கமா. பொண்ணுக்கு 2 மகாராசனை பெத்து போடுமா. 100 வருஷத்துக்கு நீங்க 2 பேரும் சந்தோஷமா நல்லா இருக்கணும். அபி, பாட்டி பிசினஸ்ல பெரிய ஆளா இருப்பாங்க போல இருக்குல்ல. நம்ம கம்பெனி மார்க்கெட்டிங்ல சேர்த்துலாமா? போலாமா? சொல்லுங்க அபி. ரொம்ப பதட்டமா இருக்கு சார். அபி கூல். சார், நான் சரியா நடந்து வந்தேன்னு கூட எனக்கு தெரியல. நான் வேணும்னுலாம் எதுவும் பண்ணல சார். அபி, நான் பார்த்துட்டு இருந்தேன்ல, நீங்க சூப்பரா வாக் பண்ணீங்க. என்ன விடவா? சாரி சார். கோவமா இருக்கீங்களா சார்? நத்திங் அபி. நான் எம்டியா சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் நான் கலந்துக்கிற ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் தான். அதுவும் நம்ம காம்பர்ல ரெடி பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வர ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். அதான் ஒரு சின்ன டென்ஷன், அவ்வளோதான்.
சரியாயிடும் சார். ஓகே. இந்த காம்படிஷன் சிறப்பாக நிறைவடைந்தது. ஃபேஷன் வீக் 2021ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா டிசைனர்ஸும் மாடல்ஸும் நம்மள அசத்திட்டாங்க. ஒரு பக்கம் மாடர்ன், இன்னொரு பக்கம் ட்ரெடிஷனல், இன்னொரு பக்கம் ரகு, ஏன் ஃபங்க்ஷனுக்கு இவ்வளவு லேட்டா வர? ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு தெரியுமா? இது ஈவென்ட்டா? ஆமா, ரொம்ப முக்கியம் பாரு. இப்ப அது அபி எங்க இருக்கா? அது ஒரு விஷயமா ஓனர் கூட பேச போயிருக்கு. உடனே வந்துரும். ஏய் ரகு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம அபியோட டிசைன்லாம் இங்க டாப்பு. மத்தவங்க எல்லாம் தெரிச்சு ஓட விட்டுருச்சு தெரியுமா? அது இல்லாம ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர அபிதான். ஆமா ரகு. கலர் கலரா லைட்லாம் போட்டு, அதுவும் மியூசிக்லாம் போட்டு சூப்பரா மேடையில நடந்து வர வச்சாங்க தெரியுமா? எனக்கு இதெல்லாம் கேட்க நேரம் இல்ல. இங்க அசோக் யாரு? டேய் ரகு. ரகு, சத்தமா நீ தனியா இருக்கணும், அவ்வளவுதானே? சரி, ஓகே. நான் வேணா உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம தூரமா போய் நிக்கிறேன். நீ எவ்வளவு நேரம் இங்க நிக்கணும்னு நினைக்கிறியோ நின்னுட்டு வா, நம்ம சேர்ந்தே போலாம். ஏன்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? போடா. தற்கொலை படிக்கிற அளவுக்கு நான் கோழையெல்லாம் இல்ல. எனக்கு ஒண்ணும் ஆகாது ரகு, நீ வீட்டுக்கு போ. அபி, நீ சொல்ற வரைக்கும் நான் அப்படி எதுவுமே யோசிக்கவே இல்லை. நீ இப்ப சொன்ன பிறகுதான் மனசுக்குள்ள எனக்கு பதட்டம் அதிகமா இருக்கு. உன்னை தனியா விட்டு நான் போக மாட்டேன். ரகு, என்னால பேச கூட முடியல ரகு. சுத்தமா உடஞ்சு போய் நிக்கிறேன். என் வார்த்தையை நம்பு ரகு, நான் எதுவுமே பண்ணிக்க மாட்டேன். ப்ளீஸ் போ. போடா ப்ளீஸ். நீ எதுவும் பண்ணிக்க மாட்டேன்னா அப்புறம் ஏன் என்ன துரத்துற? அதுக்கு காரணம் சொல்லு, நான் போறேன். சொல்லு அபி. ஆள் இல்லாத ரோட்ல இருட்டுக்குள்ள, அதுவும் மழையில நீ தன்னந்தனியா என்ன பண்ண போற? அழப்போற ரகு, வெடிச்சு அழப்போற. இருக்கிற எல்லா வலியையும் கண்ணீரை மாத்த போற ரகு. உன் முன்னாடி அழுக வெக்கமா இருக்கு. ஸ்டாப். என்னாச்சு? இல்ல, நான் இங்கே இறங்கிக்கிறேன். ஏன் வீட்ல வந்து டிராப் பண்றேனே? வேற வேணையே வேண்டாம். அக்காக்கு தெரிஞ்சது. அக்காவா? ஆஹா, அக்கா இல்ல, அப்பா. நான் தான் சொன்னேன்ல. ஓகே, பை. ஆனந்தி, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ண வரப்போ நீ மட்டும் வா. உன் ஃப்ரெண்டு வேணாம், பிரைவசி இல்லை. பாய். பாய். ஆனந்தி நில்லு. கேள்றா. ஜெகன், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? கதவு திறங்க. அசோக், தோத்துட்டேனா? யாரு? நானு. ஆஃப்டர் ஆல் ஒரு டெய்லர். அவகிட்ட இருக்கிற டிசைனிங் டேலண்ட கண்டுபிடிச்சது நான் பின்ன வலைக்குள்ள அவளை சிக்க வச்சேன். என் வலைக்குள்ள சிக்கின ஒரு சின்ன பூச்சி தான் அந்த அபி. அந்த பூச்சி என்னை எட்டி மிதிச்சிட்டு என் வலையை விட்டு ஈஸியா அப்படியே தப்பிச்சு போயிடுமா? அப்படி அபிய தப்பிக்க விட்டுட்டேன்னா அப்புறம் நான் என்னடா பிசினஸ் மேன்? நான் என்னடா ராஜா? என் ராஜ்யத்தில் இருக்கிற எதுவுமே என்னை எதிர்த்து என் கோட்டையை உடைக்க முடியுமா? ஏய், ஏன்டா முடியாது?
உன் கோட்டையில இருக்கிற ஒரு செங்கல் கூட மிச்சம் இல்லாம அப்படியே சரிச்சு விட்டா என்னடா பண்ண முடிஞ்சது உன்னால? ஏய், என்ன பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு சாதாரண டெய்லர் என் சாம்ராஜ்யத்தையே சரிச்சுட்டு அப்படியே நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? நான் விட மாட்டேன். அவமானத்துல கூனி குறுகி நான் இன்னும் அந்த செகண்ட் செத்து பொழைச்சிருக்கேன்.